ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் சார்பாக இதுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 விதமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நலத்திட்ட உதவி விவரங்கள் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்து கொண்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. இப்ப நான் சொல்ல போறது ஒன்லி கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியா அனைத்து விதமான தொழிலாளர்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா 17 வகையான அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட்ஸ்ல பதிவு பண்ண எல்லாருக்குமே எவ்வளவு உதவித்தொகை அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுமான தொழிலாளர்களுக்கு பார்க்கலாம். அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்துல உறுப்பினர் அடையாள அட்டை வச்சிருக்கணும். ஸோ ரொம்ப டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. உறுப்பினர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, அதே மாதிரி பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு இருந்தால் போதும் இந்த நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுமான தொழிலாளர்களுக்கு எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. தனிநபர் விபத்து நிவாரணத்துல விபத்துனால மரணம் ஏற்பட்டிருக்கு, அதாவது ஒர்க் பண்ற இடத்துல கிடையாது, இங்கேஸ் வெளியே எங்கேயாவது வண்டியை ஓட்டிட்டு போறோம், இல்லை வேற ஏதாவது வெளியே நம்ம போயிட்டு இருக்கோம், அப்போ ஒரு ஆக்சிடென்ட்டா நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பாங்க. விபத்துனால ஊனம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க வேலை செய்யற இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அல்லது வேலை செய்யற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அங்க நம்மளுடைய குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இயற்கை மரண உதவி பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஈமச்சடங்கு உதவி 5,000 ரூபாய். திருமண உதவித்தொகை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை மகப்பேறு உதவித்தொகை பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரு கலைப்பு, மருத்துவ ரீதியிலான கரு கலைப்பு அல்லது கருச்சிதைக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு படிப்பதற்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே 10ஆம் வகுப்பு படிப்பிற்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க 2,400 ரூபாய். 11ஆம் வகுப்பு படிப்பதற்கு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆண்டுக்கான தொகை, மாசத்துக்கு கிடையாது. தென் முறையான பட்டப்படிப்பு விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா 4,000 ரூபாய். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா 5,000 ரூபாய். தொழில்நுட்ப பட்டப்படிப்புக்கு 4,000 ரூபாய். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா 6,000 ரூபாய். ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் படிப்பு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண் கண்ணாடி வாங்குறதுக்கு கூட உதவித்தொகை 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. குடும்ப ஓய்வூதியம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. வீட்டு வசதி திட்டம், ஸோ கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீட்டு வசதி திட்டம் 4 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தனியா நம்ம சேனல் அடுத்த ஒரு வீடியோ அப்ளை பண்றோம். ஸோ கண்டிப்பா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீட்டு வசதி திட்டம் மூலமா நீங்க அப்ளை பண்ணி 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். அடுத்ததா மேல பார்த்தது கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் நம்ம மேல பார்த்தோம். அடுத்து 17 விதமான அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் யார் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் அவங்களுக்கான உதவித்தொகை என்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஒர்க்கர்ஸ் கோட் இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் அதர் வெல்ஃபேர் போர்ட்ஸ். இதுல ஆக்சிடென்டல் டெத்துக்கு 2 லட்ச ரூபாய். இந்த அதர் வெல்ஃபேர் போர்ட்ஸ்ல பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா 1,25,000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உதவித்தொகை எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோரார்லெஸ் மேல சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ இதுல அந்த வீட்டு வசதிக்கு வீட்டு வசதிக்காக 4 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது இருக்காது. வீட்டு வசதி திட்டம் கீழே இருக்காது. கடலை கட்டுமான தொழிலாளருக்கு மட்டும் தான் 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வீட்டு வசதி திட்டம் மூலமா அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பிடிஎஃப் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.